இன்னைக்கு நம்ம நுங்கம்பாக்கம்ல இருக்கிற விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் WCC காலேஜ்ல தான் இருக்கிறோம். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பில்டிங்குமே பெரிய பெரிய ஹிஸ்டரிஸ் எல்லாம் இருக்கு. இந்த காலேஜ் 1915லயே வந்து உருவாக்கப்பட்ட காலேஜ் அப்படின்றப்போ எவ்வளோ இயர்ஸ் இது வந்து இருந்துட்டு இருக்கு, எவ்வளோ மெமரிஸ் இந்த காலேஜுக்கு இருக்கும், எவ்வளோ பெரிய ஹிஸ்டரிஸ் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த காலேஜ்கிட்டே, இந்த காலேஜில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் 1915லயே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் படிக்கவே கூடாது, ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு டைம்ல பெண்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட காலேஜ்ல ஒன் ஆஃப் தி காலேஜா இதுவும் இருக்கு. ஸோ விமன் எம்பவர்மெண்ட்ல பெரிய பங்கு இந்த காலேஜுக்குமே இருக்கு அப்படின்ற அடிப்படையில இந்த மாதிரியான ஒரு காலேஜ் பத்தி, இந்த காலேஜ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, பிரின்சிபல் கிட்ட இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து எலிஃபென்ட்ஸ் வரும், அப்படியே ஹவுதாலேருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தையா சாரோட புக்கில் கூட அது மென்ஷன் ஆயிருக்கு, மெட்ராஸ் டிஸ்கவர்ட் இதுவும் டாலஸ்ட் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லி. ஆமாம், இட்ஸ் அ டாலஸ்ட் போர்ச் இன் சென்னை சிட்டி. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் இட். இந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ 2018 இட் வென்ட் த்ரூ அ மேஜர் ரெனோவேஷன். And we had to get special permission in a list one heritage building, so we had to get permission from the corporation idu பண்ணும்போது. So full pesticides, pest control பண்ணிட்டு நிறைய பர்மா டீக்லாம் இருக்கனால அவ்வளோத்துக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி இந்த சில இடம்லாம் சிப்பாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தட்டிட்டு, பிகாஸ் ஈவன் பூசுறது வந்து வெறும் ஆர்டினரி சிமெண்ட்லலாம் பண்ண முடியாது, பிகாஸ் இட் ஹேஸ் லைம் ஸ்டோன் அண்ட் சாண்ட். ஸோ அதுக்கு நம்மளுக்கு இப்போ அதை எஃபிஷியண்டாக பண்ணுறதுக்கு ஆட்கள் கூட கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை ஃபுல்லாக நாங்கள் ரெனோவேட் பண்ணோம். இந்த லீகசியை நம்ம கேரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும், இந்த எஃபர்ட்ஸ்லாம் தேவை. பட் இது நீங்கள் பண்ணுறதுக்கு அவ்வளோ டஃப்பாக இருக்குன்றப்போ எவ்வளோ இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம்? ஆமாம், கிட்டத்தட்ட 1 crore ஆச்சு. காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை தான் நம்ம தேங்க் பண்ணுவோம், பிகாஸ் அவங்க வெரி கிரேட் விஷனரிஸ். ஓகே, வாண்டட் டு ப்ரிசர்வ் த பில்டிங் அண்ட் ஸ்பெண்ட் ஆன் இட். பயங்கர ஏஸ்தட்டிக்ஸாகவும் இந்த மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு. ஸோ இங்கே ஏதாச்சும் அப்ரோச் பண்ணியிருக்காங்களா மேம்? இங்கே எங்களுக்கு எதாவது ஷூட்டிங் அப்ரோச் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டா இருக்கு. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமலே யாருக்குமே கொடுக்க மாட்டோம். ஓகே, ஆனால் இந்த இந்தியன் 2க்கு ஒரு சீன் மாத்திரம் நாங்கள் அங்கே எடுத்துக்கிறோம்னு சங்கர் சார் கேட்டனால அங்கே மாத்திரம் முன்னாடி எடுத்தோம். ஓகே ஓகே மேம். இதுதானே டஃப்டன்ஸ் ஹவுஸ்ன்னு? ஆமாம், அந்த காலத்தில் ஜான் டஃப்டன்னு ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எம்ப்ளாயி, அவரோட வீடு இது ஆக்சுவலி. ஸோ கிளைவ்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியல. பட் வெரி பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். ஓகே, டஃப்டன்ஸ் ஹவுஸில் தான் காங்கிரஸோட மீட்டிங் இதுக்கு வெளியே. ஓகே, இந்த கிரவுண்ட்ஸில் தான் நடந்தது. ஓகே ஓகேம்மா. இந்த லான்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கர க்ரீனரியாக இருக்குது. இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்குமே பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? ஆமாம், நிறைய கிளி இருக்கும் இந்த கேம்பஸ் ஃபுல்லாக. சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரே கிளி சத்தம். ஆஃப்கோர்ஸ் மைனாஸ், மற்ற பேர்ட்ஸ் நிறைய இருக்கும். ரொம்ப அதனால ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே மேம். ஒவ்வொரு பில்டிங்ஸ்க்குமே நிறைய ஹிஸ்டரி இருக்கிறதாக சொல்றாங்களே, இல்லை வேற என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல், அதுவும் 100-year-old ஹாஸ்டல், பீஸ் எஜுகேஷன் அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் இங்கேருந்து தான் ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஆரம்பித்த ஒரு சென்டர் தான். எப்படி வந்து நம்மளுக்குள்ள டாலரன்ஸ், எப்படி ஒருத்தர் நம்ம அனுசரித்து போகிறது, இதெல்லாம் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கம்பல்சரி ஒரு இதாட்டம் சொல்லி கொடுக்குறோம். பிகாஸ் இப்போ நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்கனால ஐ திங்க் வி நீட் டு டீச். முன்னாடி காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம், எப்படி எல்லாரோடய அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரியும். இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எல்லா இடத்துக்குமே வந்து அவங்க வரலாம். கண்டிப்பாக தான் இந்த சென்டருக்கு வருவாங்க, இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்ஸ்க்கு அடிக்கடி வருவாங்க. அந்த சைடில் வந்து கண்ட்ரோலர்ஸ் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அதுக்கும் எல்லாத்துக்கும் அவங்க பீஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ஏதாவது என்கொயரிஸ்னா வருவாங்க. காலேஜ்னாலே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னா கல்ச்சுரல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது ஒரு பெரிய வார்ம்தா இருக்கும். அந்த மாதிரியான கல்ச்சுரல்ஸ் பத்தி நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே கொடுக்குறீங்க? ஒன்று வந்து மவுண்ட் ஹோலியோக், அது முடிஞ்சிருச்சு. ஸோ தட் இஸ் லைக் இன்டர் டிபார்ட்மெண்டல் கல்ச்சுரல்ஸ். அது ரொம்ப இன்டென்ஸ்லி காம்படிட்டிவா இருக்கும். ஸோ அது முடிஞ்சிருச்சு. இப்போ இனிமேல வந்து February கிட்ட வந்து they'll have the intercollegiate festive and solid. All women's colleges compete in WCC. So that's an event that they look forward to. They are
very very because it's a student organized event. So they're very excited about it. And so student organized னு வரும்போது எல்லாமே கேமரால இருந்து ப்ரோகிராம்ல இருந்து எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகே yeah ஓகே யார இது பண்ணனும் என்ன டெக்கர் பண்ணனும். so there's an arts club. so தீம்ல இருந்து எல்லாம் தீம் டிசைட் பண்றது எல்லாம் டிசைட் பண்றது அவங்க தான். ஓகே அதே மாதிரி ஆர்ட்ஸ் கிளப் வந்து அவங்களோட டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. some of them they make, some of them they may get from outside, but usually they only make most of it. entrepreneurships அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி entrepreneurship வந்து we have bazaars. அப்பப்போ we have many bazaars across campus. students வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிப்பாங்க, இங்க வந்து செல் பண்ணுவாங்க கொள்வாங்க. அப்புறம் அந்த பெனிஃபிட்ஸ் அவங்களே எடுத்துட்டு போலாம். ஓகே ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் நாங்க ஒரு கம்யூனிட்டி கார்டன் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கம் அண்ட் அவங்கவுங்க குட்டி பேட்ச்ல அவங்கவுங்க என்ன வேணுமோ அதுல விளைச்சிட்டு அதையும் எடுத்துட்டு போகலாம். லைக் வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி. இப்போ செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டனால இன்னும் அதுல ஓகே இது ஆகல. பட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் தட் தே டூ ஹியர். ஸோ நிறைய அந்த மாதிரி அவங்களுக்கு வித்தியாசமான இது இருக்கனால they can choose what they want to do. gardening பண்ணு இல்ல entrepreneurship பண்ணலாம். different aspects of college lifeல they can involve themselves. இப்போ இந்த ஸ்பேஸ் பாக்கும்போது இவ்ளோ greenery-ஆ இருக்கு இல்லையா மேம்? அப்போ ஏதாச்சும் ரொம்ப டிஃபரண்டான ஸ்பீசிஸ் அந்த மாதிரி என்னதெல்லாம் இருக்குதா? நிறைய இருக்கு. in fact வந்து அந்த காலத்துல அந்த பக்கத்துல ஜான் ஆண்டர்சன் ஒருத்தர் இந்த botanist நிறைய இது வச்சிருந்தாரு. சோ அந்த மரங்கள்ல we have more than 100 species of trees in this 20-acre campus. அப்படினா பாத்துக்கோங்க. நாளைக்கு அங்க இருந்து ஒரு போட்டோ எடுத்தேன். ஓகே அவ்வளவு அழகா வந்திருந்தது. ஏன்னா அந்த பூவெல்லாம் கொட்டி அதுல ஒரு இது மாதிரி நம்ம இந்த கல்யாணங்கள் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு. so how many students are here ma'am? 4700 students, first shift and second shift both. okay ஓகே மேம், நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ we try our level best to show all these things. இது எல்லாமே வந்து பிரின்சிபல்ஸோட போட்டோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. எனக்கு முன்னாடி உள்ள பிரின்சிபல்ஸோட போட்டோஸ் அதெல்லாம். சோ நீங்க எப்போ இங்க பிரின்சிபலா வந்து இந்த பொசிஷன் 2017ல தான் நான் பிரின்சிபல் ஆனேன். கிட்டத்தட்ட 8.5 years. சோ இந்த பிரின்சிபலா ஆனதுக்கு அப்புறமா இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிரியேட் பண்ணிருக்கா, இல்ல இந்த பொசிஷன் ஹேண்டில் பண்றது எப்படி இருக்கு? ஆமா, நான் வந்து ஒரு டீச்சிங் ஸ்டாஃபா தான் இங்க சேர்ந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் சின்னதுல இருந்து வந்த புதுசுல இருந்தே எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துட்டு நிறைய விஷயத்துல என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. பிகாஸ் லீடர்ஷிப் பொசிஷனை பத்திலாம் அப்பெல்லாம் யாரும் ட்ரீம் கூட பண்ணிருக்க மாட்டோம். பட் அப்போதுலேருந்தே they had been training me in so many different ways. I was in charge of NCC. முதல்ல வந்து அங்க நான் வந்த வருஷமே எங்க கிறிஸ்த சேவை வித்யாலயன்னு ஒரு இது இருக்கும், அங்க போய் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுக்க சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் கொடுத்து they strengthen me, I should say. அப்போ வந்து I didn't think much about it, but இப்போதான் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாமே ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி இருந்திருக்கு to what I have become now. அப்படிங்கிறது இது ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஹாட் பிளேஸ் இல்லையா நீங்க இருக்கிறது? அத பத்தி I was prepared in many ways. சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லாத்துலயும் அந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு from the grassroots level I have come to this. pressurized-ஆ இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் மேம் அந்த ஒரு பொசிஷன் அப்படின்றது? இங்கயா சோ அதான் என்னன்னா we are academicians. திடீர்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகும்போது there are pressures because academicianக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ அன்னைக்கு கிளாஸ்க்கு போனேன், கிளாஸ் எடுத்த, அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு தெரியும் இந்த கிளாஸ்க்கு தான் போற அப்படிங்கிறது. இது அப்படி இல்லை. different types of things you have to answer the government, you have to answer the management, you have to answer your colleagues, you have to answer the students parents இதெல்லாம். so அன்னைக்கு புது challenges வரும். but somehow God gives the grace to handle. அவ்வளவுதான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் தப்பு பண்ணி உங்ககிட்ட பிரின்சிபல் கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரும்போது அதெல்லாம் அட்ரஸ் பண்றது எப்படி இருக்கும் மேம்? எனக்கு வந்து அந்த பிள்ளைங்களை பார்த்தா கொஞ்சம் பாவமாகவும் இருக்கும், ஆனா வெளியே காமிச்சிக்க முடியாது. அவங்களுக்கு சிம்பத்தைஸ் பண்றது காமிச்சேன்னா உடனே அவங்க வந்து நம்ம பண்ண தப்ப உணர மாட்டாங்க. அதனால ஜென்ட்ல தான் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணா நான் ஃபர்மாவும் இருப்பேன். பிகாஸ் அவங்களுக்கு தான் பண்ண தப்பு அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதும் தெரியணும். நம்ம ரொம்ப அவங்களுக்கு டூ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும்
காரியம் நடக்காது. பிகாஸ் பேரண்ட்ஸால ஒண்ணுமே இப்போ ரொம்ப சாதிக்க முடியல. நிறைய பேரண்ட்ஸால, ஆல் பேரண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நிறைய பேரண்ட்ஸால பண்ண முடியல. ஸோ அட்லீஸ்ட் காலேஜ் லெவல்லையாவது நம்ம கொஞ்சம் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டியது இருக்கும். ஷூர் மேம். இந்த பில்டிங் பத்தி சொல்லுங்க மேம். இது சயின்ஸ் பில்டிங். ஆல் தி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இங்க தான் இருக்கு. ஃபுல் ஆஃபீஸ். இதுவும் 100-year-old பில்டிங். அந்த காலத்துல 1923ல கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கு. அந்த காலத்துல உள்ள கவர்னர் வந்தாங்களா இங்க இத திறக்கிறதுக்காக. ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பில்டிங். இங்க உள்ள ஒரு குட்டி அசம்பிளி ஹால் ஒன்று உண்டு. அதுல தான் வந்து நிறைய காலேஜ் ப்ரோக்ராம்ஸ்லாம் அந்த காலத்துல நடக்கும். இட்ஸ் வெரி ஸ்மால் காலேஜ் கம்யூனிட்டி. இப்போ ஆஃப்கோர்ஸ் சான்ஸே இல்லை. ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபிட் பண்ணுறதே பெரிய கஷ்டம். பட் இட் வாஸ் அ வெரி யூஸ்ஃபுல் பில்டிங். யூ கேன் சி த டைப் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் தேர் இன்சைட். அது இட்ஸ் அ ரியல் லக்ஸுரி. ஏன்னா நல்ல ஸ்பேஷியஸ் இது ஓல்டன் டைப் பில்டிங்ஸ் அண்ட் ஐ மீன் ஓல்டன் டைப் ஃபர்னிச்சர் அண்ட் வெரி ஸ்பேஷியஸ் அண்ட் நைஸ். ஸோ அந்த காலத்தில் வெறும் 41 ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ண காலேஜ். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளாஸ்லேயே 41க்கு மேலே இருப்பாங்க. யா, அதனால விஷனரி ஸ்டார்ட் பண்ணது தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் 41 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற காலத்திலேயே 4000 விஷுவலைஸ் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கட்டினது, பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஃப்ரெஞ்ச் இல்ல, பிரிட்டிஷ், அமெரிக்கன், ஆஸ்திரேலியன் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்தவங்க தான். ஓகே. இன்னி கூட நாங்கள் ஒரு புது பில்டிங்காக ஒரு மிஷனரி பேரை வைக்கலாம் அப்படின்னா அவங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க. All of them are extremely well educated and they've spent their time and energy out here. Overall இது எவ்வளோ ஏரியா மேம்? இந்த 20 acres. 20 acres. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான பில்டிங்ஸில் படிக்கிற அந்த ப்ரிவிலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். Actually many of the city colleges are 20 acres. I mean women's colleges. But இங்க வந்து நிறைய ஸ்பேஸை வந்து நாங்கள் க்ரீனரிக்கும் டிவோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால it looks very spacious and பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ். ஓகே. உங்களுக்கு ஒரு எப்படி ஸ்பேஷியஸா இருக்கு உங்களுக்கு. This is one lab, the other lab is there. It's physics lab, right? Physics, yeah. Okay. So they can bring their computers or their laptops. Okay. I mean not computers, laptops. ஒரு கோசியா இருக்கு. அவங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்காது. இல்ல அவங்க சும்மா தான் உட்கார்ந்து ஆட்டம். Only comics has actually. Okay. I have to remove this slips. Okay. Hey, you come on. Stand here. உங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க எல்லாம் இருந்தா எப்படி? ஸோ இப்போ நம்ம கூட காலேஜோட லைப்ரரியனும் நம்ம கூட வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த லைப்ரரி பார்க்கும்போதே வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பேஸை கொடுக்கணுன்றதுல ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கீங்கன்னு தெரியுது மேம். நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கிடைச்சிது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப கண்டிப்பாக இது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸோட எலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். அவங்களுக்கு எலெக்ஷன்ஸ் பண்ணோம், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ
லைக் ஒரு ஃபெப்ரவரி டைமில் நாமினேஷன்ஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நாமினேஷன்ஸ் அது நல்ல பக்காவாக ரூல்ஸ்லாம் இருக்குது. தெர் ஆர் டீச்சர்ஸ் ஹூ வில் பி ஆஃபீஸர்ஸ் டு ஹெல்ப் வித் எலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இட்ஸ் ஸ்டூடெண்ட் ரன் திங். அப்புறம் அவங்களுக்கு ஸ்பீச்சஸ் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் தான் அவங்களோட முக்கால்வாசி பசங்களுக்கு அவங்க லீடர்ஷிப் பொசிஷன் வரதே. பிகாஸ் நல்லா பேசல ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் வேறு கேட்பாங்க அட் த எண்ட் ஆஃப் ஹர் ஸ்பீச். ஸோ அதெல்லாம் எப்படி பதில் சொல்கிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு அந்த பொசிஷனே கிடைக்கும். அண்ட் இது எலெக்ஷன் இது ஃபுல்லாக வந்து இப்போ உள்ள கரண்ட் செனட் தான் அதை கண்டக்ட் பண்ணும். ஓகே. ஸோ அவங்க வந்து பார்த்து அந்த எலெக்ஷன் ஃபுல்லத்தையும் இது பண்ணிட்டு கடைசியில் இந்த ரிசல்ட்டை டிக்ளேர் அதுக்கப்புறம் தெர் பி அ செரமனி, வெரி சாலம் செரமனி, ஹேண்டிங் ஓவர் installation, new Senate installation. So until then, the old Senate will be in charge. Okay. And hand over to the new Senate. What are all their powers, ma'am? உங்களுக்கு எந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க? So college events நிறையது, for example, even every week we have an assembly program and we invite people from different walks of life to come and talk to the students. So அதை ஆர்கனைஸ் பண்ற இதுல இருந்து for student discipline, like on the roadsலாம் வந்து சில சமயத்தில் அந்த பசங்க இதுலேயே நடப்பாங்க, ரோட்லேயே நடப்பாங்க, இல்லை பேமெண்ட்டில் தான் நடக்கணும். அந்த மாதிரி ஸ்மால் லிட்டில் திங்ஸ் டு பிகர் திங்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஆர் ஐ டோல்ட் யூ த ஃபெஸ்டிவ்ங்கிற காலேஜ் ப்ரோக்ராம், ஐ மீன் இன்டர் காலேஜேட் ப்ரோக்ராம், கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடத்துறது அவங்க தான். எல்லா மேஜர் இவெண்ட்ஸ் ஆஃப் த காலேஜ்லேயும் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து டோட்டலி இருக்கும். ஸோ தே ஹாவ் அ சே, எல்லா கமிட்டிலையும் அவங்க இருப்பாங்க. தே ஹாவ் அ சே இன் எவ்ரி திங் அண்ட் தேர் சஜஷன்ஸ் ஆர் யூஸ்வலி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூனிக் பிகாஸ் our way of thinking will be very different from our traditional way of thinking. ஸோ இப்போ அவங்களோட இப்போ நிறைய இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் கிட்ட வந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு ஜென்ரேஷனாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறீங்க மேம்? அவங்களே வந்து நீங்கள் இதை டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஃபோட்டோ கான்டெஸ்ட், சம்டைம்ஸ் ஈவன் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பல கேம்பெயின்ஸ் அது இது பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு நல்ல சென்சிட்டிவிட்டி உண்டாக்குற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வெளியே இருந்த ஆட்கள் கூப்பிட்றது, நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதையும் தாண்டி பிள்ளைகளாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த என்எஸ்எஸ், என்சிசி, ரோட் ட்ராக் கிளப், ஈகோ கிளப், இது மூலமாகவும் இது மூலமாகவும் நிறைய கம்யூனிட்டிக்கு போயும் பல காரியங்களை அவங்க பார்க்குறாங்க. தே இன்டர்னலைஸ் இட். நான் இன்னொன்று சொன்னேன் சர்வீஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன படிக்கிறாங்களோ அவங்களோட சப்ஜெக்டில் அந்த கான்செப்டை வந்து அவங்க கொண்டு கம்யூனிட்டி கொண்டு போவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்னா அவங்க மில்லட்ஸ் பற்றி இது பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, கொல்லி ஹில்ஸில் அங்கே தான் நிறைய நியூட்ரிஷியஸ் மில்லட்ஸ் யூஸ் பண்ணுற பீப்புள். ஆனால் இப்போ அவங்க மறந்துட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அங்கே போயிட்டு அவங்களுக்கு நிறைய ரெசிபீஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த லேடிஸ் இங்கே வந்தாங்க, அந்த ரெசிபீஸ்லாம் எப்படி மார்க்கெட் பண்ணோம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ரெண்டு பேருக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே போய் நல்ல எக்ஸ்போஷர், அங்கே உள்ள இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அவங்களோட கிளாஸில் படித்த நாலேஜை அந்த பீப்புளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பீப்புள் இங்கே வர வச்சு இங்கே வந்து எப்படி அந்த மில்லட் ரெசிபீஸ்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்க. ஸோ அதை ஹெல்ப் பண்ணாங்க எப்படி அதை மார்க்கெட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சு அவங்களுக்கு சோஷியல் அவேர்னஸ் கொண்டு பண்ணுறேன். ஒரு லைப்ரரினா நீங்கள் இந்த இடத்த வந்து இந்த அளவுக்கு நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த டிசிப்ளினை கொண்டு வரதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ரகிளை பற்றி சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலி லைப்ரரி வந்து வி ஸ்டார்ட் வித் ஓரியன்டேஷன். ஒரு நியூவாக அவங்க காலேஜ்க்கு வரும்போதே வி ஸ்டார்ட் வித் இண்டக்ஷன் அண்ட் எவ்ரி கிளாஸ் இஸ் பீன் ப்ராட் டு த லைப்ரரி. ஒரு கிளாஸாக நாங்கள் வந்து அவங்களுக்கு டெய்லர் மேட் ஓரியன்டேஷன் கொடுப்போம். இப்போ இட்ஸ் அ காமன் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களோட என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி அவங்களை இது பண்ணுவோம். ஸோ எங்களோட மெயின் மோட்டிவே வந்து பியாண்ட் ரீடிங் திஸ் நாட் ஜஸ்ட் அ வால் அண்ட் இட் ஹேஸ் ஒன்லி புக்ஸ்ன்ற கான்செப்ட் கிடையாது. இப்போ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ரெக்யர்மெண்ட் 17 இயர்ஸ்லேருந்து தேர் கம்மிங் ஹியர் ரைட் ஃப்ரம் தியர் ஸ்கூல் ஸ்டேஜ். ஸோ எங்களோட மெயின் இது என்னன்னா கனெக்ட் தம் வித் த லைப்ரரி தான். ஓவரால் இங்கே எவ்வளோ புக்ஸ் இருக்கு மேம், எவ்வளோ டாக்குமெண்டேஷன்? 92,000 plus documents, print documents இருக்கு. Apart from that, we are subscribing to many e-resources like e-journals, e-books, e-database அதெல்லாம் இருக்கு. Plus we also entertain students to use the library 24/7. Okay. Wherever they are, I mean even from home they can access these electronic books.
But 24/7 access நாங்க கொடுக்கிறோம் through this e-database, and every student is given their ID card. The day they join the college, they become the member of library. Okay. Our ID cardலயே வந்து library membership is integrated. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லைப்ரரிக்கும் வந்து அந்த காலேஜ் டைமிங்கோட எப்படி மேம் அது எப்படி அவங்க அக்சஸ் பண்றாங்க? We open from 7:30 in the morning and it's there till 6 p.m. Okay. We don't differentiate hostel student or day scholar. Anybody is privileged. It's an open access system we follow here. Apart from their class hours, like anytime they are welcome to come and use the library. And every student, they have an independent way of using the library. We don't control them that you don't go to this room, that room. Sure. You're a history student, why are you using psychology books? அந்த மாதிரி control எதுவும் கிடையாது. And if they want to use, this room is mainly for comics and other short novels. Like all books are in narrative form. I mean, like Archie, Tintin, அந்த மாதிரிலாம் கூட நாங்க வச்சிருக்கோம். This room mainly to make them like away from the regular core stress-free place. They are using this. So, இதுக்கு ஏதாவது டைம் லிமிட்ஸ் எல்லாம் இருக்கா? No. There is no restriction in terms of time or their entry. Okay. Apart from their class hours, if they are coming during class hours, the teacher will accompany. That also they have library hours. எங்களோட motto என்னன்னா, they have to read first and also enjoy this place, and they have the freedom to choose what they want. நீங்க இந்த பிளேஸ் பத்தி சொல்லும்போது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இந்த ஒரு இத பத்தி சொல்லிருந்தீங்க, அதையும் வந்து சொல்லுங்க மேம். This concept is actually ideated by our principal. Okay. And she actually brought the first book for this place actually. And இதுல இருக்க எல்லா புக்ஸுமே பாத்தீங்கன்னா like I can show you some books, and the books which have got some 10 minutesல படிச்சிட்டு போற மாதிரி அந்த மாதிரி books தான் இருக்கு mostly. And students they come, even bedtime stories கூட இங்க வச்சிருக்கோம் நாங்க. And students they come ஒரு 10 minutes தான் டைம் இருக்கு அப்படினா the girl can come sit here and read and go. And mostly in the place is like always crowded, and they have a cushioned like infrastructure and air condition. ஒரு motivating place அவங்க ஃபீல் பண்றாங்க வரதுக்கு. கிளாசிக்ஸ் ஓட abridged forms இருக்கும். So நிறைய பேர் கிளாசிக்ஸ்லாம் ரீட் பண்ணாதனால to help them to read and know the classics. இப்போ even for example திருக்குறள் கதைகள் or பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி அந்த 5 volumes கூட அவங்களுக்கு படிக்க முடியலனா இந்த wall வந்து it is made up of wood which is actually taken from the college trees which fell during Vartha. Okay. So recycled things. That's a very good idea. Okay. அந்த ஐடியா மேம் தானா மேம்? நீங்க தான் பண்ணீங்களா? கான்செப்டே அவங்க. ஓகே. இந்த ட்ரீஸ் இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் very nice ma'am. அதாவது browsing room concept எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முதல்ல. அப்புறம் for some reason that browsing room went. So இந்த ஓகே. சோ இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க கொண்டு வரணும் அப்படினா அதுல நீங்க எங்க இருந்து மேம் இதெல்லாம் பிடிக்கிறீங்க அந்த மாதிரி விஷயம்? இது முதல்ல இருந்தது browsing room. அப்புறம் வந்து ஏதோ காலேஜ்ல ஏதோ லேப்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரூம் எடுத்துட்டாங்க. சோ எனக்கு I have enjoyed this. நான் young professor இங்க இருந்து ஜாயின் பண்ணும்போது I have enjoyed it, so I wanted to bring it back. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற விதங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வெளியில தெரிஞ்சுக்கிட்டாதானே நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, எந்த பேசிஸ்ல அதை கொண்டு வரீங்க, அதை பத்தி சொல்லுங்க. சோ நான் நிறைய வித்தியாசமான இடங்களுக்கும் போயிருக்கேன். ஸோ அங்க உள்ள பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னன்னு பார்ப்பேன். கண்டிப்பா. ஸோ அது எனக்கு அப்பீலிங்கா இருந்தா உடனே நம்ம கேம்பஸ்லயும் பண்ணா எப்படி, அஃப்கோர்ஸ் எங்க கேம்பஸ் கேட்டாப்ல அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, பட் அந்த ஐடியால கொஞ்சத்தை அடாப்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிடுறது. மேம் இவங்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் தி காலேஜ். ஓகே மேம், இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டான அது the oldest bible on campus. ஓகே. சோ அத அங்க வச்சிருக்காங்க. மேம் டாகூர். சோ 1922 ல அவர் வந்து கேம்பஸ்க்கு வந்திருக்காரு. சோ அவரோட ஆட்டோகிராஃப் போட்டது இங்க இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. 1922 7 years. இதுதான் அந்த காலத்துல உள்ள பெல். காலேஜ் பெல். காலேஜ் பெல்லா இது? முதல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ளது. இது காலேஜ் பெல்லா மேம்? அப்போதைக்கு 40 ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னீங்களா, சோ அதனால then it was used in the library. Okay. For what purpose? Oh, okay. Now we have the electronic bell. ஆமா. இதுதான் oldest book in the library. சாமுவேல் ஜான்சனோட டிக்ஷனரி. Okay. இந்த பேजेस எல்லாம் வந்து எப்படி மேம் இது? Digitized the entire thing. 1778 ல பப்ளிஷ் ஆனது.
இந்த book இங்க ஸ்டூடண்ட் ஆக்சஸ் உண்டா மேம்? இல்ல This is permission. Only this room is restricted, right? Okay, But okay. still we'll allow them for a visit or something. இது மேம் And actually we follow an unique practice for pest control. பெஸ்ட் கண்ட்ரோல். ஓகே. It's an organic pest control method. So in the இல்ல ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வா. so all these herbs are actually we make it as a powder. Adha vandu indha mari red color sachet per pannuvom. So the red is a insect repellent color. Actually idla indha mari sachet panni every 5 months library full ah naanga will use it. So shelves are actually white. So effective ஆவும் இருக்குது. Effective இருக்கும். ஏனா இதுல எந்த கெமிக்கல் கிடையாது. So lemongrass apply பண்ணி we'll clean the library every 5 months once. இதோட கற்பூரம் ஆட் பண்ணுவோம். அப்புறம் ஆட் பண்ணிட்டு and the while doing the process the entire இதுல என்னலாம் இருக்கு மேம்? இதுல வந்து கருஞ்சீரகம் and ஓமம், மிளகு, வசம்பு. இப்போ வசம்புலாம் பாத்தீங்கன்னா மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணும். So it keeps the books இந்த wood மாதிரி இருக்குல இது என்னது? இது வசம்பு. ஓகே ஓகே ஓகே. இந்த இது. Okay. Students help us to make this kind of packs because we used to make a lot of இது பண்ண packs. அப்ப students will come and volunteer. Okay. What was it, no? These things? These are all taken from the campus. Campus. அந்த காலத்துல உள்ள பழைய அது என்ன எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நாங்க எண்ணெய் ஊத்தி வச்சிருப்பாங்க நாங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு டிஃபரெண்டா இருக்கு. கேன்ஸ் மாதிரி இருக்கு. இதெல்லாம் எங்க ஸ்டாஃப் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுன புக்ஸ் கொஞ்சத்தை தான் எங்களால கலெக்ட் பண்ண முடிஞ்சது. பட் we started 2018ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் யுவர் நீங்க இங்க அதுக்கு அப்புறம் எஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபுல்லாக்கிடலாம்னு நினைக்கிறோம். நிறைய இருந்திருக்கு பட் அப்பெல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணல, இப்பதான் கலெக்ட் பண்ணோம். ஓகே ஓகே. The college magazine is called Sunflower. அதுமே வந்து 1915ல இருந்து லேட்டஸ்ட் இயர் பார்க்கலாமா மேம்? you can see எல்லாமே டிஜிடைஸ் பண்ணி இருக்குது. இது எல்லாமே வா இல்ல ஏதாச்சும் அந்த ரெட் இருக்கு and எல்லாம் டிஜிடைஸ் பண்ணிட்டு we don't allow them to use the print copy now. Digital copy. ஓகே. அது காம்பஸ் நினைக்கிறேன். காம்பஸ் எங்க பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய and see use this and you can see the spectrum through this. See the light through this. It's in the spectrum. Can you see? Oh yeah ma'am. Rainbow colors. Thank you. Physics lab we used to have lab. So இத வந்து பாருங்க இங்க நீங்க சாப்பிடுறோம். I don't know which year la அதல ஏதோ எழுதி இருக்கு மேம். The centenary gift of the alumni association June 2. இது அவங்க கொடுத்தது எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. ஓகே. அது என்ன பில்டிங் மேம்? பின்னாடி வந்து சாப்பல். ஓகே. அப்போலாம் இந்த சைடுல வந்து ஹாஸ்டல் இருக்கு. நம்ம இன்னும் போல. இல்ல 100 years ஹாஸ்டல்னு சொன்னீங்களே அது ரைட் 1990 சேம் திங். ஆனா இப்போ இருக்கிற இதையும் நீங்க பாக்குறீங்க, இப்போ ஸ்டூடண்ட்ஸ் வரதையும் பாக்குறீங்க இல்லையா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அத பத்தி சொல்லுங்க மேம். இந்த பிக்சர் காலங்காத்தால எல்லாரும் சீரியஸா தான் போவாங்க கிளாஸ்க்கு. இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா போவாங்க. பட்
ஒன்லி திங் இஸ் ட்ரெஸ் தான் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இதில் எல்லாம் சாரி போட்டிருக்காங்க. இப்போ ஆஃப்கோர்ஸ் இந்த கால இதுக்கு ஏற்றாப்புல வித்தியாசமா. ஓகே. இப்போ ட்ரெஸ் கோட் எதுவும் இருக்கா மேம் இங்கே? ட்ரெஸ் கோட்னா நாங்கள் டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் ஸ்லீவ்லெஸ்ல போட விட்டோம். ஸோ யூ ஹேவ் டு ட்ரெஸ் மாடஸ்ட்டாக வரணும். ஓகே. அந்த காலத்தையும் காலேஜ் இப்படி தான் இருந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ். ஸோ பிக்சர் பார்க்கும்போது சேமாக மெயின்டைன் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். மேகசின்ஸ்லாம் ஸோ இதுதான் இந்த ஃபாரின் இது கார்னர். ஃப்ரெஞ்ச் எம்பசி அவங்க கொடுத்துருக்காங்க இது. ஓகே ஓகே மேம். இங்க அந்த வாசனை வருது இல்ல, அந்த ஆமா அந்த ஸ்மெல் வருது. அந்த ஆர்கானிக் பெஸ்ட் தமிழ்லயே சொல்லுங்க. தமிழ்லயா? ஆமா. சரி, இது வந்து ரொம்ப அந்த இயற்கையான முறையில நாங்க வந்து இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்றோம். அந்த ஆர்கானிக் பெஸ்ட் கண்ட்ரோல் இண்டிஜினஸ் பிராக்டிசஸ்னு சொல்லலாம். இது அதுல வந்து வசம்பு, மிளகு, சீரகம், கரிஞ்சீரகம். ஆமா அது காமிச்சீங்க இல்லையா? அந்த இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி அதோட கற்பூரமும் ஆட் பண்ணி ஒரு ரெட் கலர் கிளாத்ல ஒரு சின்ன சின்ன மூட்டை மாதிரி பண்ணிருந்தீங்க இல்ல? லைப்ரரி புக்ஸ் எல்லாத்தையும் நாங்க பிரஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். இது வந்து ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. அந்த மூட்டையை வந்து நாங்க ஒரு புக்ஸ் பின்னாடி வச்சுட்டு லெமன் கிராஸ் அப்ளை பண்ணி அந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஸோ ஒரு நேச்சுரலான ஒரு இதுல வந்து ஒரு ஸ்மெல் கிடைக்குது இருக்கும். and it's healthy for everybody who's entering inside rather than chemical pest control. இது ஆல்டர்னேட்டிவா இதை நாங்கள் யூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து நாங்க இங்க இருக்கிறதுனால பேசிக்கா நான் இங்க இருக்கிறதுனால எனக்கு அந்த ஸ்மெல்லை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அவ்வளோ நல்ல இந்த கேண்டில்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அப்படி ஒரு நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இங்க கிடைக்குது.